Welcome students. Today's class 11th Mathematics Chapter 2 Basic Algebra. Today's class Exponents and Radicals. See the definition. Exponents. Let n belongs to n, a belongs to r. பாருங்க nங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸில் எடுத்துக்கிறீங்க, ஏங்கிறது ரியல் நம்பர் சிஸ்டத்தில் எடுத்துக்கிறீங்க. a power n equal to a into a n டைம்ஸ் எழுதலாங்களா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஏ ஸ்கொயர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏ இன்ட்டு ஏ 2 டைம்ஸ் எழுதுவீங்களா. ஏ க்யூப் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ 3 டைம்ஸ் எழுதுவீங்களா. ஸோ அந்த மாதிரி ஏ பவர் என் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ என் டைம்ஸ் எழுதலாம். இஃப் எம் இஸ் ஏ நெகட்டிவ் இன்டிஜர், சப்போஸ் எம்ங்கிறது நெகட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் த ரியல் நம்பர் ஏ நாட் ஈக்குவல் டு 0, தென் பாருங்கள் எம்ங்கிறது நெகட்டிவ் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா ஏ பவர் எம் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏ பவர் மைனஸ் எம்னு எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு எம்ங்கிறது நெகட்டிவில் வேணும் அப்படின்னா இதை டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா ஏ 1 டிவைடட் பை ஏ பவர் மைனஸ் எம்மாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ நோட் பாருங்கள், ஃபார் எனி ஏ நாட் ஈக்குவல் டு 0 we have a by a ஈக்குவல் டு, நீங்கள் ஏ பை ஏவை எப்படிங்க எழுதலாம், இங்கேயும் ஏவோட பவரில் 1 இருக்கிற மாதிரி மீனிங்களா, இங்கேயும் ஏவோட பவரில் 1 இருக்கிற மாதிரி மீனிங் டினாமினேட்டரில், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 1 இன்ட்டு இந்த டினாமினேட்டர் டேர்ம் நியூமரேட்டருக்கு போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஏ பவர் மைனஸ் 1 மாறுங்களா. இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் ஏ பவர் 1 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 0. எனிதிங் பவர் 0ங்கிறது நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம், 1ன்னு சொல்லலாங்களா. ஸோ அதுதான் ஏ பவர் 1 மைனஸ் 1 which is equal to a power 0 equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்போனன்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் சம்முக்கு யூஸ் பண்ணுவீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் m, n belongs to z, m n இன்டிஜர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா a நாட் ஈக்குவல் டு 0, ஏங்கிறது 0வாக இருக்கக்கூடாது, வேறு எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது எல்லா நம்பருக்குமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த கண்டிஷனை. ஏங்கிறது 0வை தவிர மீதி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஏ பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர் சிஸ்டம், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க, பட் 0 மட்டும் எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என், இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி எழுதிக்கலாம், எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஃபார் m, n பிலாங்ஸ் டு z, m a great not equal to 0 we have a power m divided by a power n அப்படின்னா a power m minus n எழுதலாம்னு சொல்லியிருக்கீங்களா. அங்கே பாருங்கள், a power m divided by a power n, இன்னொரு ஸ்டெப் அவங்க டேரக்ட் எழுதியாச்சு a power m. இந்த டேர்ம் அப்படியே நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா a power மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா பவர் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா m மைனஸ் n அப்படின்னு சொல்லி வந்துருங்களா. நீங்கள் டைரெக்டாக ஏ பவர் m மைனஸ் n அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடிக்கல்ஸ்க்கு டெஃபினிஷன் பாருங்கள். ஃபார் n பிலாங்ஸ் டு n, என்னங்கிறது ஈவன் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அண்ட் b greater than 0வாக இருந்துச்சு, தேர் இஸ் ஏ யூனிக் a greater than 0 such that bங்கிறது greater than 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் ஏ யூனிக் a greater than 0 a பவர் n ஈக்குவல் டு b அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு bங்கிறது greater than 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த a பவர் n ஈக்குவல் டு a பவர் n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏங்கிறது உங்களால் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், என்னங்கிறது n ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ பாருங்கள், என்னங்கிறது ஈவன் நம்பர், நான் 4ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த என்னங்கிறது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ், என்னங்கிறது ஈவன் நம்பர்னு எடுத்தாச்சு. b greater than 0, bங்கிறது greater than 0ல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது சம்திங் 16 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ bங்கிறது 16 ஈக்குவல் டு பாருங்கள் b a பவர் n ஈக்குவல் டு bங்களா, b ஈக்குவல் டு 16 அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் 4 16 வருங்களா. 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 2 4 டைம்ஸ் போடுங்க into 2 4 into 2 8, 8 into 2 16 வந்துடும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 16 ஈக்குவல் டு 2 பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை b ஈக்குவல் டு a பவர்
n அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேனுங்களா. இப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிங்கிறது கிரேட்டர் தென் 0, தேர் இஸ் எ யூனிக் ஏ கிரேட்டர் தென் 0. இப்போ இந்த ஏவுக்கு பதில் நான் 2ன்னு போட்டிருக்கேன்னா 2க்கு பதில் நீங்கள் வேறு எந்த நம்பர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 16 கிடைக்காதுங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களால் ஒரே ஒரு நம்பர் தான் ஏங்கிறது கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள், n பிலாங்ஸ் டு n இஸ் ஆட் நம்பர். என்னங்கிறது ஆடு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே தேர் இஸ் எ யூனிக் ஏ பிலாங்ஸ் டு ஆர் பி ஈக்குவல் டு ஏ பவர் என்னன்னு தான் எடுக்க முடியும். இந்த என்னங்கிறது ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆடு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூனிக் ஏ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. ஸோ இன் போத் த கேசஸ் சார் அடுத்தது பாருங்கள், இன் போத் த கேசஸ் ஏ இஸ் கால்டு, ஏங்கிறது nth ரூட் ஆஃப் பி ஆர் ரேடிக்கல்னு சொல்லலாம் அண்ட் இஸ் டினோட்டட் பை பி ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் ஏ பவர் n ஈக்குவல் டு பி. சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஏங்கிறது ஏ ஈக்குவல் டு பி பவர், இந்த என்னங்கிறது அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு பவரில் 1/n மாறிக்குங்களா, அதை தான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த என்னங்கிறது அந்த சைடு போகும் பொழுது நியூமரேட்டர் இருக்கிறது 1/n நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ இஸ் கால்டு nth ரூட் ஆஃப் பி, ஏ இஸ் கால்டு nth ரூட் ஆஃப் பி ஆர் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பி ஈக்குவல் டு 1/n அப்படின்னா nth ரூட் ஆஃப் பி, இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா observe that for any a greater than 0 and xங்கிறது belongs to r, a power x can be defined. பாருங்க, இப்போ a power xங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். இதை டிஃபைன் பண்ணும்போது ஏவுக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/x என்ன ஆகிடுங்க, உங்களுக்கு 1ன்னே வந்துடுங்களா. ஸோ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா கன்சிடர் a power x, x belongs to r for 0 less than a not equal to 1. பாருங்கள், ஏங்கிறது 0வை விட அதிகமாக இருக்கணும். நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன், 0 லெஸ் தேன் ஏவுக்கு பதிலாக ஏங்கிறது கிரேட்டர் தேன் 0, பட் ஏங்கிறது எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 1. ஏங்கிறது 0வோட பெரிய நம்பராக எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம், பட் ஏங்கிறது எப்படி இருக்கணும், உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும். தென் இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தென் தட் ஏ பவர் எக்ஸ் இஸ் கால்டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வித் பேஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ ஏ பவர் எக்ஸுங்கிறது ஏங்கிறது கிரேட்டர் தென் 0 பட் நாட் ஈக்குவல் டு 1 இருந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வித் பேஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ ஏ பவர் எக்ஸ் மே நாட் பி டிஃபைன்டு, எப்போ உங்களால் டிஃபைன் பண்ண முடியாதுன்னா ஏ லெஸ் தென் 0வாக இருக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸுங்கிறது 1/m, அதாவது உங்களுக்கு வந்து 1/mங்கிற டைப்பில் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். For a, b greater than 0 and a not equal to 1 not equal to b. சரிங்களா. ஏவும் பியும் ஒன்றா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாருங்கள், a பவர் x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு, இப்போ a பவர் x ப்ளஸ் ஒய்னா a பவர் x இன்ட்டு a பவர் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா. a பவர் x டிவைடட் பை a பவர் ஒய் அப்படின்னா a பவர் x மைனஸ் ஒய். இது முன்னாடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாங்களா, அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். அடுத்தது பாருங்கள், a பவர் எக்ஸ் ஹோல் பவர் ஒய். ஸோ இதுவும் பவரில், எக்ஸும் பவரில் தான் இருக்குது, அதனோட பவரில் ஒய் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், a பவர் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம் அந்த பவரை. அடுத்தது பாருங்கள், ஏபி த ஹோல் பவர் எக்ஸ் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க, a பவர் எக்ஸு இன்ட்டு b பவர் எக்ஸ் for all x belongs to r. Next a power x equal to 1 if and only if x equal to 0. a power xங்கிறது உங்களுக்கு எப்போ 1 ஆகும் அப்படின்னா இந்த xங்கிறது 0வாக இருந்துச்சுன்னா anything power 0 உங்களுக்கு என்ன ஆகிடும், 1 ஆகிடும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ லெட்டஸ் கன்சிடர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். அந்த ஏ பவர் எக்ஸுங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏவுக்கு 2ன்னு எடுத்துக்கோங்க. 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா ஃபங்க்ஷனு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க, கிராஃப் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிராஃபை பாருங்கள்.
இப்போ இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஆன்-டூ ஃபங்க்ஷனாக இருக்குது உங்களுக்கு. ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் ஆன்-டூ ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள், சப்போஸ் தட் எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ, உங்களுக்கு 1-to-1 ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினிஷன் என்னதுங்க, எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வி அப்படின்னா தென் u ஈக்குவல் டு v அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 1-to-1 ஃபங்க்ஷனுங்களா, அதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வி அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருப்போம். இங்கே புக்கில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இது ஆல்ரெடி 1-to-1 ஃபங்க்ஷனுக்குள்ள டெஃபினேஷன் பார்த்துருப்பீங்க. விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் யூவின்னு எடுத்ததுனால நம்ம அப்படியே யூவின்னே பார்த்துக்கலாம். சரிங்களா, போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃபார் சம் u, v belongs to r அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பவர் u ஈக்குவல் டு 2 பவர் v அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்களா. அடுத்து எஃப் ஆஃப் யூங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 2 பவர் எக்ஸ்னா எஃப் ஆஃப் யூங்கிறது 2 பவர் u ஈக்குவல் டு 2 பவர் v விச் இம்ப்ளைஸ் தட் இது இந்த சைடு போச்சுன்னா டினாமினேட்டருக்கு போகுங்களா, 2 பவர் u டிவைடட் பை 2 பவர் v ஈக்குவல் டு 1 சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை மேலே இந்த டேர்மை மேலே கொண்டு போனீங்கன்னா பை ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 2 பவர் u மைனஸ் v ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா. இப்போ எப்போ உங்களுக்கு 1 கிடைக்கும், u மைனஸ் v ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். 2 பவர் u மைனஸ் v ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. எப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் 0வாக இருக்கும்போது தான், பை த ப்ராப்பர்ட்டி 5. இந்த 5ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டேர்ம் 0வாக இருக்கும்போது மட்டும்தான் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அப்படின்னா u மைனஸ் v ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா u ஈக்குவல் டு vன்னு கிடச்சிருங்களா. ஸோ f இஸ் எ ஆன்-டூ ஃபங்க்ஷன், f இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்தது ரேஞ்சு, அதை நெக்ஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆன்-டூ ஃபங்க்ஷன் சொல்லணும். ஸோ ஆன்-டூ ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராஃபை வரைஞ்சிக்கலாம். கிராஃபை பாருங்கள். கிராஃபை வச்சே நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆன்-டூ ஃபங்க்ஷனை சொல்லிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்துட்டு டொமைனு கோடொமைன் எக்ஸ் ஒய் இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னதுங்க, ஏ பவர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நான் ஃபங்க்ஷனு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படியே டாட் டாட் 0 1 டாட் டாட் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுங்களா. இங்கேயும் கோடொமைனு அதே மாதிரி எடுத்துக்கோங்க, 0 1 அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் நம்மளோட ஃபங்க்ஷனு. எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுக்கலாங்களா. ஸோ நம்மளோட கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபிலேருந்து போகும்போது எக்ஸுக்கு சரி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் கிராஃபுக்கு போயிடலாம். எக்ஸுக்கு நீங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஏ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வருங்களா, which is equal to 1 divided by a power infinity எழுதலாம். ஸோ anything power infinity உங்களுக்கு என்ன ஆகும், இன்ஃபினிட்டின்னு தான் ஆகும். 1 பை இன்ஃபினிட்டின்னு வரும். ஆன்சர் 1 பை இன்ஃபினிட்டினா நியர்லி டென்ஸ் டு 0 கிட்ட போய் நெருங்குது. ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு 0 பக்கமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேல்யூ கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 1க்கு போயிடும். அதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் வேல்யூஸ்லாம் போகும்போது அப்படியே இன்ஃபினிட்டிக்கு போகும்போது இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ அப்போ நான் 1-to-1 ப்ரூவ் பண்ணுங்களா. இங்கே இருக்கிற இந்த டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் உங்களுக்கு கோடொமைனில் ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் போய் மேப் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிக்கலாம், இது 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சுங்கிறது இந்த 0 to infinity தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவுமே மேப் ஆகலை இதெல்லாம். அதனால் இது கோடொமைனில் உங்களுக்கு ரேஞ்சுங்கிறது இதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குதுங்களா. எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஆன்-டூ ஃபங்க்ஷனுங்களா. ஸோ நீங்கள் இது எப்படியே ஆன்-டூ ஃபங்க்ஷன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கிராஃபை பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸுக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கிராஃபில் எக்ஸுக்கு 2 பவர் எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடும்போது உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுதுங்க, 0ன்னு கிடைக்குதுங்களா. ஸோ டென்ஸ் டு 0 ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி இங்கே இந்த கார்னரில் ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா. பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்குது. ஸோ அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடும்போது உங்களுக்கு 0 இந்த இடத்துல உங்களுக்கு கர்வு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு வேல்யூ போட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் 2 பவர் எக்ஸுங்களா,
ஸோ எக்ஸுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது உங்களுக்கு 2/0 உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். சரிங்களா, இந்த இடத்துல மார்க் பண்ணுவீங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும்போது 2/∞ உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, இன்ஃபினிட்டி. எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு கர்வு எப்படி போகும் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 0ங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், 1 கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கர்வு என்ன ஆகும், இப்படி போகும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த கர்வு எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், f of x equal to 1 divided by 2/x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கர்வும் வந்து 1-to-1 on-to ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ 1/2x அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாருங்கள், எக்ஸுக்கு வந்துட்டு -∞, இந்த கார்னர் -∞ எக்ஸுக்கு வந்து -∞ போடும்போது y equal to 1 divided by 2/-∞. ஓகேங்களா, 1 divided by 2/-∞ அது 0 ஆகிடும். ஓகேங்களா, 2/∞ இன்ஃபினிட்டிவ், 2/-∞ அந்த இடம் உங்களுக்கு என்ன ஆகும்னா 0 ஆகும். ஸோ 1/0ங்கிறது உங்களுக்கு இன்ஃபினிட்டியாக ஆகும். அப்படின்னா அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஸோ -∞ போடும் பொழுது உங்களுக்கு இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சு. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வர வர உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது 1 divided by 2/0, 1 divided by 1 ஆன்சர் 1 ஆகிடும். ஸோ எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது 1. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 1 divided by 2 எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு இந்த இடத்த போடும் பொழுது 2/∞ இன்ஃபினிட்டிங்களா. ஸோ 1/∞ உங்களுக்கு என்ன ஆகிடும், 0 கிட்ட போய் நெருங்கிடும். உங்களுக்கு 0 போய் டச் பண்ணாது, 0 கிட்ட போய் நிற்கும். உங்களுக்கு கர்வு பார்த்தீங்கன்னா புக்கில் பாருங்கள் நல்லா கிளியராக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லும் டச் ஆகாது. சரிங்களா, இப்போ உங்களுக்கு எக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக கர்வு உங்களுக்கு அப்படியே ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருதுங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது இந்த கர்வில், பட் ஆனால் இந்த ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அதனால் கர்வு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி எங்கே வந்துருங்க, 0 வந்து நெருங்கிடும். சரிங்களா, ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன். இது 2 எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் y equal to 2/x அப்படின்னா எக்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஆல்சோ ஒய்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். உங்களுக்கு கர்வு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இது y equal to 1 divided by 2/xக்கு எக்ஸ் இன்க்ரீசஸ், எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஒய்ங்கிற வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.11 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.11 பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 125 ஹோல் பவர் 2/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தான், ரொம்ப டஃபாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு சம்ஸு. 125 ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு 125 பாருங்கள், நான் அப்படியே டிவைட் பண்ணியிருக்கேன். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25 கிடைக்குமா, எகெயின் 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 வந்துருங்களா. ஸோ இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு 5 × 5 × 5ன்னு எழுதலாங்களா. ஸோ 125 5³ எழுதிக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ 5³ ஹோல் பவர் 2/3. இப்போ உங்களுக்கு இந்த a/x ஹோல் பவர் x அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி நான் சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ a/x × y எழுதலாங்களா. இப்போ 5/3 × 2/3ன்னு எழுதிக்கோங்க. இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 5² ஆன்சர் உங்களுக்கு 25. நெக்ஸ்ட்டு 16 ஹோல் பவர் -3/4. ஓகேங்களா, ஸோ 16 பவர் -3/4 அப்படின்னா 16 நீங்கள் எப்படி எழுதலாங்க, 2/4ன்னு எழுதலாங்களா. இங்கே பாருங்கள் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். 16 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2/4ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. 2/4 ஹோல் பவர் 3/4 ஆஸ் யூஷுவல் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 பவர் 4 × -3/4. இந்த 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 2/-3 மட்டும் இருக்கும். 2/-3 அப்படின்னா அங்கே பாருங்கள் a/-m ஈக்குவல் டு 1 divided by a/mன்னு எழுதலாங்களா. இப்போ a/-3னா 1 divided by a/3ன்னு எழுதலாங்களா. a/3 தட் இஸ் 2/3. 1 divided by 2/3னா 1/8ன்னு எழுதிடலாங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் -1000 ஹோல் பவர் -2/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த -1000 இருக்குது பார்த்தீங்களா, 1000-ஐ நீங்கள் எப்படி எழுதலாம், 10 × 10 × 10ன்னு எழுதலாங்களா. ஸோ 10³ -1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு -10 -10 -10. ஸோ -10 × -10 × -10 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் +× -1000ன்னு வரும்.
சரிங்களா? அப்படின்னா உங்களை -10 த ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாங்களா? ஸோ -10 த ஹோல் க்யூப் ஹோல் பவர் -2/3. ஸோ -10 இப்போ இது ரெண்டையும் நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 2 -2/3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ 3 கேன்சல் ஆகிடுச்சு. -10 ஹோல் பவர் -2. இப்போ இதை அப்படியே டிவைடில் கொண்டு போய் இந்த -10ங்கிறது நீங்கள் ப்ராக்கெட்லேயே தான் வச்சுக்கணும். இந்த மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆயிராது. சரிங்களா? 1 divided by -10 தி ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. இது மேலே இருக்கிறது கீழே வந்துச்சு அப்படின்னா 1 divided by -10 தி ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ 1 divided by -10 த ஹோல் ஸ்கொயர்னா -10 × -10 அப்படின்னா +100ன்னு மாறிடுங்களா? ஸோ 1 divided by 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 4th சம் 3 பவர் -6 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பவர் -6 ஹோல் பவர் 1/3 ஈக்குவல் டு இந்த டேர்ம் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பவரில் பவர் இருக்கும்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 பவர் -6 × 1/3. 3 பவர் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா -2ன்னு கிடைக்கும். -2ன்னு கிடைக்கும்போது இந்த கான்செப்ட் படி 1 divided by 3 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. a பவர் -mங்கிற மாதிரி இருக்குது. 1 divided by a பவர் mங்கிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா 1 divided by 3 ஸ்கொயர்னு வரும். 1 divided by 3 ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்ன வந்துடும், 1/9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம் 27 ஹோல் பவர் -2/3 டிவைடட் பை 27 பவர் -1/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 27 -2/3. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும், மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? ஸோ இது அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா 27 பவர் 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ a பவர் x இன்ட்டு a பவர் y அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு a பவர் x + yன்னு எழுதிக்கலாங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது பாருங்கள், இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நீங்கள் இப்படி இந்த மாதிரி பண்ண முடியும். 27 பவரில் எக்ஸ் ஒய்னு தனித்தனியாக இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், x + yன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? 27 -2/3 + 1/3ன்னு இருக்குங்களா? இப்போ பேஸ் இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா -2 + 1 -1 divided by 3ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 27 -1/3 அப்படியே டினாமினேட்டருக்கு போச்சுன்னா 1 divided by 27 + 1/3 உங்களுக்கு மாறி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி சம மாதிரியே. இப்போ 1 divided by 27 நீங்கள் எப்படி எழுதலாங்க, 3 க்யூப்னு எழுதிக்கலாங்களா? ஹோல் பவர் 1/3. 1 divided by 3 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 1/3 கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னா 1 divided by 3 மட்டும் உங்களுக்கு வந்துடுங்களா? அதுக்கு அடுத்தது செகண்ட் சம் எவால்வேட் 256 பவர் -1/2 ஹோல் பவர் -1/4 ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பவர்னு ப்ராக்கெட் போட்டு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ டேர்ம்ஸ் இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது 256 ஹோல் பவர் -1/2 இன்ட்டு -1/4 இன்ட்டு 3. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண முடியாது, மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. 3 divided by 8ன்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 256 2ஆல் அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 2 பவர் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் இருக்குங்க. ஸோ 256 2 பவர் 8ன்னு எழுதிக்கலாங்களா? ஹோல் பவர் 3/8. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 × 3/8 இது ரெண்டு 8 கேன்சல் ஆகி போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? 2 க்யூப்னு வரும், ஆன்சர் 8ன்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள். இஃப் x பவர் 1/2 ப்ளஸ் x பவர் -1/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x பவர் 1/2 மைனஸ் x பவர் -1/2 ஃபார் x greater than 1. சரிங்களா? x greater than 1 இருக்கும் பொழுது இந்த வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x பவர் 1/2 ப்ளஸ் x பவர் -1/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், given that x பவர் 1/2 ப்ளஸ் x பவர் -1/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2. சரிங்களா? இப்போ x பவர் 1/2 ப்ளஸ் x பவர் -1/2 1 divided by x பவர் 1/2ன்னு எழுதலாங்களா? ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2. நெக்ஸ்ட்டு x பவர் 1/2 அப்படின்னாவே உங்களுக்கு ரூட் எக்ஸ் தானே.
ஸோ ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1/√x the whole square equal to 9/2. இது எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. a plus b the whole square ஃபார்முலா படி ரூட் எக்ஸ் the whole square ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1/√x the whole square ப்ளஸ் 2 into a into b which is equal to 9/2. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரூட் எக்ஸ் கேன்சல் ஆகி போயிடும். ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 1/√x ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் 1/x ப்ளஸ் 1/x ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 9/2. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 9/2. இந்த 2 இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா 9/2 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 9 - 4 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது ஆன்சர் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 5/2ன்னு கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. 2 இந்த சைடு கொண்டு போயிடுங்க, எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 2 × x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5x. இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருங்க. அடுத்தது பாருங்கள். இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை வந்து இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணால் 4ங்களா, ஆட் பண்ணால் -5ன்னு உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கணும்னா இங்கே பாருங்கள். இப்போ 4 வரணும் அப்படின்னா -4 × 1ன்னு போடலாம், -1ன்னு போடலாங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கணுங்க -5ன்னு வரணும். சரிங்களா? அப்படின்னா -4 -1ன்னு எடுத்துக்கலாங்களா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -4 -1னா +4 ஆகிடும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -5 கிடச்சிடும். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க 1 இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக x - 4 x - 1 எழுதிக்கலாம். பட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தவிர வேறு எந்த நம்பர் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். -4/2 -1/2. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடச்சிரும். ஸோ அதனால் நான் x - 2 இங்கே பாருங்கள் -1/2 அப்படின்னா இது எப்படி எழுதுவீங்க 2x - 1 எழுதுவீங்களா? ஸோ 2x - 1 ஈக்குவல் டு 0. இப்போ x - 2 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடச்சிருங்க 2ன்னு கிடச்சிருங்களா? 2x - 1 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 1/2. சரிங்களா? இப்போ உங்களோட கொஷினில் என்ன கேட்குறாங்க, சின்ஸ் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 1, எக்ஸ் கிரேட்டர் தேன் 1னா நீங்கள் இந்த வேல்யூ தான் எடுத்துக்குவீங்க. ஸோ டேக் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள். x⁻1/2 - x⁻−1/2க்கு தான் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு x⁻1/2 மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போனீங்கன்னா 1 டிவைடட் பை x4 + 1/2 மாறிக்கும். which is equal to xக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 2⁻1/2 minus 1 divided by 2⁻1/2. 2⁻1/2 அப்படின்னா √2ன்னு எழுதிக்கலாங்களா? x⁻1/2 அப்படின்னா √xன்னு எழுதுறோம்ல, அதே மாதிரி 2⁻1/2னா √2 minus 1/√2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா √2 × √2 என்ன வந்துடும் உங்களுக்கு 2. 2 - 1 divided by whole divided by √2ன்னு வந்துடும் உங்களுக்கு. 2 - 1 என்னங்க வரும் 1 divided by √2 for x greater than 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th சம்மு simplify and hence find the value of n அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் 3⁻2n 9 பவரில் 2 3⁻−1 divided by 3⁻3n equal to 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3⁻2n இன்ட்டு 9 நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? ஏன்னா எல்லாமே பேஸ் 3 3 3ன்னு இருக்குங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 9 3 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது, 9 3 ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. இன்ட்டு 3⁻−1 இந்த டேர்ம் அப்படியே உங்களுக்கு நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 3⁻−3nன்னு மாறிடுங்களா? ஈக்குவல் டு 27 3³ எழுதிக்கலாங்களா? இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு 3⁻2n இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3⁻4 3⁻−n 3⁻−3n ஈக்குவல் டு 3³ இப்போ 3 பவர் பேஸ் எல்லாம் சேமாக இருக்குது. இந்த பவரில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3x × yனா x + yங்களா? அதே மாதிரி இன்னும் 2 டேர்ம் இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள் 3⁻2n + 4 - n - 3n which is equal to 3³ சரிங்களா? இப்போ 3⁻n 2n - n - 3n அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும்
இதெல்லாம் 4, இந்த 4 அப்படியே முன்னாடி எடுத்துக்கோங்க. -3 -n அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல -4n வந்துருங்களா. இங்கே ஆல்ரெடி 2n 2n - 4n -2n மட்டும் வரும். சிம்பிளை பண்ணிங்கன்னா -2n which is equal to 3 cube. ஸோ இங்கே பாருங்கள் a⁴x equal to a⁴y அப்படின்னா which implies x equal to y. ஓகேங்களா. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பவரை மட்டும் அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேஸ் ரெண்டும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குங்களா. அப்படின்னா 4 -2n equal to 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ -2n equal to 3 - 4 -1ன்னு கிடைக்கும். மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 2n equal to 1னா n equal to உங்களுக்கு என்ன கிடச்சிருங்க 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அடுத்தது find the radius of the spherical tank whose volume is 32 pi/3 units அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. given volume of a spherical tank which is equal to 32 pi/3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் டேங்க், அந்த டேங்க்கோட ரேடியஸ் கேட்குறாங்க. வால்யூம் ஆல்ரெடி கிவன். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் டேங்க் 32 pi/3. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் டேங்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க 4/3 πr³ ஈக்குவல் டு 32 pi/3. சரிங்களா. இப்போ இதில் பை கேன்சல் ஆகிடுங்களா, 3 கேன்சல் பண்ணிடலாங்களா. r³ equal to 32 divided by 4 which is equal to r³ equal to 8. r³ equal to 2 cube எழுதிக்கலாங்களா 8. இப்போ பாருங்கள் பவர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்படின்னா r equal to உங்களுக்கு என்ன வருங்க 2 units தானே வரும். ஸோ இப்போ r equal to 2 units. நெக்ஸ்ட்டு simplify the by rationalizing the denominator அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரேஷனலைஸ் பண்ணணும். டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணணும்னா என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ரூட்டெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இன்டிஜராக கொண்டுட்டு வரணும். சரிங்களா. இப்போ பாருங்கள் 7 + √6 divided by 3 - √2 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த டினாமினேட்டர் இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ 3 - √2. √2ங்கிறது ஒரு இரேஷனல் நம்பர், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ 3 - √2ங்கிறது ஒரு இரேஷனல் நம்பர். இதனோட காஞ்சிகேட் உங்களுக்கு என்னங்க வரும் 3 + √2ன்னு வந்துருங்களா. ஸோ இப்போ அதனோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். 7 + √6 divided by 3 - √2 into 3 + √2 divided by 3 + √2 which is equal to 7 + √6 into 3 + √2 divided by இந்த டேர்மை பாருங்கள் a + b a - b அதே மாதிரி இருக்கும். அப்படின்னா a² - b². a²ங்கிறது உங்களுக்கு என்னங்க வரும் 3²ங்களா மைனஸ் bங்கிறது √2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 3 21 + 7 √2 + 3 √6. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த √6 இதால் மல்டிப்ளை பண்ணும்போது √6 × √2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதாதீங்க, அப்படியே வைங்க, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ டினாமினேட்டரில் 9 - 2ன்னு கிடைக்கும் which is equal to 27 21 + 7 √2 + 3 √6. அடுத்தது பாருங்கள் இந்த √6-ஐ √3 × √2ன்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா. √3 × √2 × √2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த உங்களுக்கு அது கொஞ்சம் மாறிடும், நம்பர் மாறிடும் அதுக்காக. சரிங்களா. இப்போ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 21 + 7 √2 + 3 √6 ப்ளஸ் இந்த √2 × √2 உங்களுக்கு 2ஆக மாறிடுங்களா. ஸோ அதனால் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். 2 × √3 divided by 9 - 2 உங்களுக்கு என்ன வந்துடும் 7 வந்துடும். ஸோ உங்களுக்கு ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற அந்த ஸ்கொயர் ரூட் டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன வந்திருக்குங்க 7 மட்டும் வந்திருக்குங்களா. ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு இந்த கொஷின். அடுத்தது பாருங்கள் 7th சம். simplify 1 divided by 3 - √8 -1 divided by √8 - √7 plus 1 divided by √7 - √6 -1 divided by √6 - √5 plus 1 divided by 5 √5 - 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு டேர்மையும் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளை பண்ணி வச்சுக்கிறீங்க. 1 divided by 3 - √8 அப்படின்னா 1 divided by 3 - √8 இன்ட்டு அதனோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். 3 - √8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா காஞ்சிகேட் என்ன வருங்க 3 + √8 divided by 3 + √8. சரிங்களா.
இப்போ பாருங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 3 + √8 3 + √8 கீழே a + b a minus b ஃபார்முலா a² - b² அப்படின்னா 3² - √8 the whole square 3 + √8 டிவைடட் பை 3² எவ்வளோங்க வரும் 9 - 8 1 வந்துருங்களா டினாமினேட்டர் இங்கே இந்த இடத்துல 1 ஆகிடும் அதனால் 3 + √8 மட்டும் வரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த சம்மில் எல்லா சம்மும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். 1 divided by √8 minus √7 கொடுத்துருக்காங்களா 1 divided by √8 minus √7 into அதனோட காஞ்சிகேட் √8 plus √7 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் பாருங்கள் √8 plus √7 divided by a plus b a minus b ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது √8 the whole square minus √7 the whole squareனு கிடைக்கும். இப்போ 8 - 7 உங்களுக்கு டினாமினேட்டர் 1 ஆகிடுங்களா. ஸோ √8 plus √7 மட்டும்தான் வரும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது 1 divided by √7 minus √6 which is equal to அதனோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். √7 plus √6 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா √7 plus √6 டிவைடட் பை சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இதை √7 the whole square minus √6 the whole squareனு கிடைக்கும். இப்போ √7 plus √6 டிவைடட் பை 7 - 6னா உங்களுக்கு என்ன வந்துடும் √7 plus √6 மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 divided by √6 minus √5 which is equal to இதனோட காஞ்சுகேட் √6 minus √5னா √6 plus √5 வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ 1 divided by √6 minus √5 into √6 plus √5 divided by √6 plus √5 which is equal to √6 plus √5 divided by √6 the whole square minus √5 the whole square. ஸோ டினாமினேட்டர் a plus b a minus b ஃபார்முலா வரனால ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். √6 plus √5 divided by 6 minus 5னா உங்களுக்கு √6 plus √5னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 divided by √5 minus 2 which is equal to 1 divided by √5 minus 2 into √5 plus 2 divided by √5 plus 2 which is equal to இதனோட காஞ்சுகேட் இது √5 plus 2 divided by √5 the whole square minus 2 squareனு வரும். இப்போ √5 plus 2 divided by 5 minus 4 அப்படின்னா √5 plus 2 மட்டும் உங்களுக்கு கிடைக்குங்களா. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த எல்லா வேல்யூஸுமே கிவன் கொஷினில் கொண்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். கிவன் கொஷின் ரைட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ரூட் இங்கே பாருங்கள் இதனோட வேல்யூ தான் நம்மளுக்கு ஆல்ரெடி இதனோட காஞ்சுகேட்டு தான் இதனோட ஆன்சராக கிடச்சிருக்குது √3 + 6 இதனோட காஞ்சுகேட்டு √8 plus √7 வருங்களா. ஸோ இப்போ பாருங்கள் √3 plus √8 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -√8 -√7 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இதனோட காஞ்சுகேட் தானே உங்களுக்கு √7 plus √6ன்னு கிடச்சிருக்குங்களா. ஸோ பாருங்கள் உங்களுக்கு 3 plus √8 √8 plus √7ங்களா. ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறதுனால -√8 -√7. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு பாருங்கள் √7 - 6க்கு √7 plus √6. நெக்ஸ்ட் டேர்முக்கு இந்த டேர்முக்கு மைனஸ் ஆஃப் √6 plus √5னா -√6 -√5. அப்புறம் அடுத்தது இந்த டேர்மை போடும்போது √5 plus 2னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டேர்மும் உங்களுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிட்டு 3 plus 2 மட்டும்தான் உங்களுக்கு ரிமைண்டர் இருக்கும். ஸோ 3 plus 2 ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் 8th சம். If x equal to √2 plus √3 find x² plus 1 divided by x² minus 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ x equal to √2 plus √3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. போத் சைட்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் x² equal to √2 plus √3 the whole squareனு கிடைக்கும். இப்போ இது எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க √2 the whole square plus √3 the whole square plus 2 times of √2 √3 ஓகேங்களா. இப்போ √2 the whole square 2 plus 3 plus 2 times of √2 √3 நீங்கள் √6ன்னு எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ 5 plus 2 √6 x² equal to நெக்ஸ்ட் பாருங்கள் x² plus 1 divided by x² minus 2 ஓட வேல்யூ தானே கேட்குறாங்க. which is equal to x²க்கு பதிலாக 5 plus 2 √6 plus 1 divided by 5 plus 2 √6 minus 2 which is equal to 5 plus 1 எவ்வளோ வருங்க 6 plus 2 √6 divided by 5 minus 2னா 3 plus 2 √6. இப்போ காஞ்சுகேட் எடுங்க 6 plus 2 √6 divided by 3 plus 2 √6 into 3 minus 2 √6 சரிங்களா. இதுதான் காஞ்சுகேட் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதை காஞ்சுகேட்டால் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6 into 3 18 அதுக்கு அடுத்தது -12 √6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 into 3
6 ரூட் 6. அதுக்கு அடுத்தது 2 இன்ட்டு 2 -4 ரூட் 6 இன்ட்டு ரூட் 6 ரூட் 6 மாறும். டிவைடட் பை a + b a - b ஃபார்முலா a² - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் இங்கே -12 ரூட் 6 இருக்குது, இங்கே +6 ரூட் 6 இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரூட் 6ங்கிறது இங்கே 12 டைம்ஸ் இருக்குது, இங்கே ரூட் 6ங்கிறது 6 டைம்ஸ் இருக்குது. -12 + 6 எவ்வளோ வருங்க? -6 ரூட் 6 -24 டிவைடட் பை 9 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ரூட் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6 மட்டும்தான் வரும். விச் இஸ் ஈக்குவல் சிம்ப்ளை பண்ணுங்கள். 18 - 24 -6 -6 ரூட் 6 டிவைடட் பை 9 - 24 அப்படின்னா உங்களுக்கு என்ன வருங்க? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்க அப்படின்னா -6 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 + ரூட் 6 மட்டும் இருக்கும். டிவைடட் பை 9 - 24னா -15 -5 மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 6 3 டேபிளால் பண்ணிங்கன்னா 3 × 2 6ங்களா, அதே மாதிரி 5 × 3 15ங்களா. ஸோ 2/5 × 1 + ரூட் 6. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.31 சிம்பிளிஃபை x பவர் 1/2 y பவர் -3 த ஹோல் பவர் 1/2 வேர் x, yங்கிறது greater than or equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், x பவர் 1/2 y பவர் -3 த ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. x பவர் 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு y பவர் -3 இன்ட்டு 1/2. இந்த பவரை இந்த இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேர்முக்கு நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -3 இன்ட்டு 1/2. இப்போ x பவர் 1/4 y பவர் -3/2ன்னு வந்துடுங்களா. ஸோ இப்போ இந்த y பவர் -3/2 டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா x பவர் 1/4 டிவைடட் பை y பவர் 3/2. ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளிஃபை பண்ணி தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி x பவர் 1/4 டிவைடட் பை y பவர் 3/2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - 10x + 25 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - 10x + 25 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² மைனஸ் 10 பாருங்கள் நான் எப்படி பிரித்து எழுதியிருக்கேன் அப்படின்னா 10xன்னு இருக்குதுங்களா. இப்போ 10 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 5 அதாவது 2ab ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ப்ளஸ் 5². இங்கே x² இருக்குங்களா, இது a², இது b². இங்கே ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 5ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த 10xை நீங்கள் எப்படி எழுதலாம்? -2ab ஃபார்மேட்டில் எழுதணுங்களா. -2ab அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதும்போது -2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸு, இந்த பிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும் 5ன்னு வந்துடுங்களா. ப்ளஸ் 5² விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் x - 5ன்னு வரும். ஸோ நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போடுறதுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் x - 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் முடிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 2.33 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 - 4 ரூட் 3 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடு 2 லைன்ஸில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 - 4 ரூட் 3 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், பாருங்கள் இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7ஐ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2² + ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி வந்து இந்த 2² ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன இருக்குங்க 4 ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். a² + b² - 2ab தான் ஃபார்முலா உங்களுக்கு. அந்த ஃபார்முலா படி நீங்கள் கொண்டுட்டு வரணும். 2ab, இப்போ இந்த 2ab இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2ab ஈக்குவல் டு 4 ரூட் 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ab ஈக்குவல் டு, இப்போ ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிறது, இந்த டேர்மை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் தான் வந்து உங்களுக்கு 2ab இருக்கும். இந்த 7ஐ தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும், a² + b²ன்ட்டு. சரிங்களா? அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2ab, இந்த 2ab ஈக்குவல் டு 4 ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ab ஈக்குவல் டு 4 ரூட் 3 டிவைடட் பை 2ன்னு சொல்லலாங்களா. இப்போ ab ஈக்குவல் டு 2 ரூட் 3, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 ரூட் 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஏங்கிறது 2வும் பிங்கிறது ரூட் 3ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து
ஏங்கிறது 2, பிங்கிறது √3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், ஏங்கிறது 2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது √3 த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். 4 வருங்களா? √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 மட்டும் வருங்களா? 4 ப்ளஸ் 3, 4 + 3 எவ்வளோ வந்துருச்சு உங்களுக்கு? இந்த 7 வந்துருச்சுங்களா? மைனஸ், இப்போ இந்த 4√3 -2 × 2 × √3 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி வந்துருச்சு? a² + b² -4√3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ 2 - √3 த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் 2 - √3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துருங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டும் போயிடுச்சு அப்படின்னா 2 - √3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் வந்து ஏங்கிறது 2 ஆகவும் பிங்கிறது √3 ஆகவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏங்கிறது √3 ஆகவும் பிங்கிறது 2 ஆகவும் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த இடத்துல அப்படியே என்ன ஆகுங்க? அப்படியே ஃபார்முலா மட்டும் மாறும். ஏங்கிறத இடத்த மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா √3 - 2ன்னு மாறிக்குங்களா? √3 - 2 தி ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுன்னு வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா √3 - 2ன்னு வந்துடும். ஸோ √3யோட வேல்யூ 1.7 சம்திங்களா? -2ன்னு போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வேல்யூ வருங்க? நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்குங்களா? ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ நெகட்டிவில் வரக்கூடாதுங்களா? ஸோ அதனால தான் நான் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ √3 அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ பாசிட்டிவில் கிடச்சிடும். இப்போ a2 மைனஸ் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ √3ங்கிறது 1.73 தானே சம்திங், உங்களுக்கு 1.7 சம்திங்கில் வரும். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குங்க? பாசிட்டிவில் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஏவுக்கு பிக்கு வேல்யூ மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் நெகட்டிவில் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ நெகட்டிவில் வராது. சின்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 - √3 இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ கரெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாகரிதம். ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு லாகரிதமில் we have seen that this is a base 0 less than a less than. ஸோ இப்போ உங்களுக்கு லாகரிதம் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் தான் லாகரிதம். ஓகேங்களா? ஸோ இப்போ a not equal to 1, the exponential function f of x equal to a power x is defined on R having the range 0 to infinity. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் f of xங்கிறது 1 to 1 on to ஃபங்க்ஷனுங்களா? a power x இப்போ தான் நம்ம பார்த்தோம். a power xங்கிறது f of xன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து 2 power xன்னு எடுத்துக்கிட்டு அது 1 to 1 on toன்னு சொன்னேன். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே உங்களுக்கு வரும். ஏங்கிறது உங்களுக்கு கிரேட்டர் தென் 0 நாட் ஈக்குவல் டு 1 எடுக்கிற எல்லா கண்டிஷனுக்குமே ஏக்கு 3, 4 நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலுமே அது 1 to 1 on to ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படிங்கும்போது அது பைஜெக்ஷன் சொல்லிக்கலாங்களா? ஸோ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இட் ஹேஸ் ஏ இன்வர்ஸ். உங்களுக்கு அது இன்வர்ஸ் இருக்கும். அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து நம்ம லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ y = a power x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவேலன்ட் டு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ஏங்கிறது இந்த சைடு போச்சு அப்படின்னா log y to the base a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த ஏங்கிறது அதாவது இன்வர்ஸ் மாதிரி தான். ஏ இந்த சைடு நம்ம சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்களா? இந்த சைடு போனால் சைன் இன்வர்ஸு காஸ் இன்வர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏங்கிறது இந்த சைடு இது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். a power xங்கிறது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். அந்த எக்ஸ்பொனன்ஷியலில் இந்த ஏங்கிறது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாகாக மாறிடும். லாகு பேஸில் ஏவா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது விச் இஸ் ஈக்குவேலன்ட் டு லாக் ஒய் பேஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? இந்த எக்ஸ் அப்படியே இந்த சைடு இருக்கிற இந்த எக்ஸ் அப்படியே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்படியே தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3/4 = 81 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த 4 ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே அந்த சைடு போச்சு அப்படின்னா லாகு பேஸில் 3ஆக மாறிடும். 81 லாக் 81 பேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரிதம். ஸோ இப்போ a பவர் லாகு எக்ஸ் பேஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? இந்த ஏவும் லாகு பேஸில் ஏ இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், லாகு
ஏ பவர் ஒய் பேஸில் ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகிடும் ஒய்னு தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு இப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்குங்க, எக்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி லாக் ஏ பவர் ஒய் டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தான் வருங்க, ஒய்னு தான் வரும். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, இது இன்ஃபினிட்டியில் இருக்கும். இது ஃபார் ஆல் எக்ஸ் ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு ஆரில் எடுத்துக்குவீங்க இந்த கண்டிஷனை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராடக்ட் ரூலு. ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் 0 log xy to the base a which is equal to log x to the base a plus log y to the base a அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அந்த ப்ராடக்ட் ரூல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் 0 log x divided by y to the base a equal to log x to the base a minus log y to the base a அப்படின்னு சொல்லிட்டு இது குவேஷன் ரூலு. நெக்ஸ்ட் பவர் ரூல் பாருங்கள், ஃபார் எனி எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஆர் பிலாங்ஸ் டு ஆர் லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ் பவர் ஆர்னால் இந்த பவரில் இருக்கிற ஆர் வந்து முன்னாடி வந்துடும், ஆர் லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பவர் ரூல். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா பாருங்கள், ஃபார் எனி எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஏ அண்ட் பி எஸ் பேசஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா log x to the base b equal to log x to the base a divided by log b to the base a அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்க பாருங்கள், இப்போ இது எப்படி நீங்கள் எடுத்து எழுதுவீங்க அப்படின்னா log x to the base bன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ காமனாக நீங்கள் ஒரு பேஸ் எடுத்துக்குவீங்க, log x base a divided by log b to the base ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பேஸை மட்டும் என்ன பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா இந்த இடத்துல. ஸோ அதனால் உங்களுக்கு இது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ உங்களுக்கு வந்துட்டு இஃப் ஏ ஈக்குவல் டு 10 அந்த பேஸ் வந்து 10 இருந்துச்சு அப்படின்னா log x to the base 10 வந்து நீங்கள் காமன் லாகர்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஏ ஈக்குவல் டு ஈங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ இப்போ அந்த ஏ ஈக்குவல் டு இ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா log x to the base இ அப்படின்னா அது நேச்சுரல் லாகர்தம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ln x அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. சரிங்களா? இப்போ இதில் இந்த log x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா இடத்துல வந்துட்டு வெறும் log x அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த log xனாலும் log x to the base e அப்படின்னாலும் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா log xக்கு பேஸ் எதுவுமே நம்ம ரைட் பண்ணாத இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்களாம் என்னென்ன அஸ்யூம் பண்ணிக்கணும், e அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கணும், நேச்சுரல் லாகர்தம். சரிங்களா? அடுத்தது ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 2னா தென் த கரஸ்பாண்டிங் லாகர்தம்மை நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், log x to the base 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குலாம் இதை வந்து பைனரி லாகர்தம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ log 35 to the base a அப்படின்னா log 35 7 into 5 எழுதலாங்களா? ஸோ 7 * 5 to the base a அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதில், ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸுக்கு நான் கிராஃப் வரைஞ்சி கொடுத்தேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோங்களா கிளாஸில், அதாவது எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும், ஒய்யோட வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுங்களா கிராஃபு. அதே மாதிரி y ஈக்குவல் டு log x to the base 2. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், y ஈக்குவல் டு log base 2 x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃப் வந்துட்டு உங்களுக்கு இதுதான், உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம டொமைன் எடுத்துக்குவோம். இதை தான் வந்து நீங்கள் என்னென்னு எடுத்துக்குவீங்க, கோ டொமைன் எடுத்துக்குவீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பாருங்கள், உங்களுக்கு 0க்கு இந்த பக்கம் கருவே இருக்காது. இந்த log x இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாகோட கருவு வந்து 0க்கு இந்த சைடு கருவே இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா y ஈக்குவல் டு log x to the base 2க்கு எக்ஸுக்கு நீங்கள் 0ன்னு போடுங்க, log 0. இப்போ y ஈக்குவல் டு எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது log 0 to the base 2. log 0ங்கிறது உங்களுக்கு
மைனஸ் இன்ஃபினிட்டி போய் நெருக்கும் சரிங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி, ஜீரோன்னு போடும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி கிட்ட போகுது ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு 1ன்னு போடும் பொழுது விச் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் ஒன் டு த பேஸ் 2 அப்படின்னா அதுக்கு ஜீரோன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூஸ் வந்து எக்ஸுக்கு ஜீரோவுக்கு அடுத்த நம்பர் அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்வ் அப்படியே 1 கட் பண்ணும். 1 கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கடுத்து எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு லாக் டு த பேஸ் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி ஆகிடும் உங்களுக்கு, அப்படியே இன்ஃபினிட்டிக்கு போயிடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த உங்களுக்கு கர்வ் வந்து எக்ஸ் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இந்த கர்வோட ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சரிங்களா. ஸோ இதுவும் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். லாகு ஃபங்க்ஷனோட கர்வ் உங்களுக்கு எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய்யும் உங்களுக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸைஸ் 2.12 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். let b greater than 0 and b not equal to 1 express y equal to b power x in logarithmic form அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஸ்டேட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் y equal to b power x, b greater than 0, b not equal to 1. லாகரிதமிக் ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ நான் ஆல்ரெடி பை டெஃபினிஷன் a power x equal to b அப்படின்னா x equal to இந்த a அந்த சைடு போச்சு அப்படின்னா லாக் பேஸில் ஏவாக மாறிடுங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த b இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா log y to the base b மாறிடுங்களா ஈக்குவல் டு எக்ஸ். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு log y to the base b அப்படின்னு சொல்லிக்கலாங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு லாகரிதமிக் ஃபார்ம். இப்போ இந்த லாகரிதமிக்கோட டொமைன் வேணும் உங்களுக்கு. எப்போவுமே உங்களுக்கு லாகோட டொமைன் ரேஞ்ச் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ தான் நம்ம கர்வு பார்த்தங்களா லாக் எக்ஸோட கர்வு எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு 1 கட் பண்ணி அப்படியே இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதுதான் வந்து உங்களுக்கு கர்வு. லாகில் நீங்கள் பேஸு அந்த வேல்யூ நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த கர்வு இந்த மாதிரி தான் போகும். லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி இந்த இடத்துல கண்டிப்பாக 1 தான் கட் ஆகிட்டு போகும். லைட்டான வேரியேஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். வேறு கர்வு எங்கேயுமே மாற போகிறது கிடையாது சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் கர்வு எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது தான் உங்களுக்கு டொமைனு. ஒய் ஆக்சிஸில் கர்வு எங்கே தூரம் போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரேஞ்சு. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் டொமைன் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான். அந்த கர்வு வந்து பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் 0 விட்டு அந்த சைடு தள்ளி போகலை, அதனால் 0 to இன்ஃபினிட்டி. ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா கர்வு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இங்கே வரைக்கும் போகுதுங்களா மேலே வரைக்கும். ஸோ ரேஞ்சு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள் இது வந்து அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா உங்களுக்கு அதனோட வேல்யூ வந்து 0ன்னு அர்த்தம் ஓகேங்களா. இ பவர் 0 அப்படின்னா தட் இஸ் உங்களுக்கு சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னு ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸுக்கு ஸோ உங்களுக்கு இந்த கர்வை தான் இந்த வேல்யூ தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா உங்களுக்கு 0, இ பவர் 0னா 1, இ பவர் இன்ஃபினிட்டினா ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக மாறும். அதே மாதிரி உங்களுக்கு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா log 0 ஈக்குவல் டு பாருங்கள் இந்த ரெண்டு சைடு இது அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சைடு லாக் எடுத்தீங்க அப்படின்னா log 0 ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ், log 1 ஈக்குவல் டு 0, அதுக்கடுத்து log இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு வேல்யூ நீங்களாவே அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்டு கம்ப்யூட் log 27 base 9 minus log 9 to the base 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் நீங்கள் ஒரு வேல்யூ மட்டும் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு log 27 to the base 9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இதில் இந்த 9 இருக்குது பார்த்தீங்களா log 9 இந்த லாக் பேஸில் 9 இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 9 பவர் எக்ஸாக மாறிடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இது வந்து பை டெஃபினிஷன் தான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு டெஃபினிஷனில் பாருங்கள் ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு லாகு டு த பேஸ் ஏவு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி எழுதுறாங்களா. இதை வந்து மறுபடியும் நீங்கள் இந்த டேர்ம் இந்த லாகு டு த பேஸ் ஏ இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்படி எழுதும் பொழுது நீங்கள் பாருங்கள் இது பை டெஃபினிஷன் 9 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 27 நீங்கள் எழுதிக்கலாம்.
9 பவர் எக்ஸ்னால் அந்த 9 3 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாங்களா? 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கியூப். இப்போ 3 பவர் 2x. இப்போ பாருங்கள் இந்த லாகர்தமிக் வந்து உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு? எக்ஸ்போனன்ஷியலாக மாறிக்குச்சு. அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக 3 பவர் 2x ஈக்குவல் டு 3 கியூப். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் லாகர்தமிக் ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சதுனால தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் பண்ணிக்கலாங்களா? 2x ஈக்குவல் டு 3னா எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போ பாருங்கள், which is equal to given question எடுத்துக்கோங்க, which is equal to log 27 to the base 9 which is minus. அடுத்தது பாருங்கள், இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த டேர்மை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 divided by, அதாவது டிவைடில் எழுதுனீங்க அப்படின்னா log of 27 to the பேஸும் அந்த எலமெண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கும். டிவைடில் எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் வந்து உங்களுக்கு எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸில் இருக்கிற எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மாறிக்கும், சேஞ்ச் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா log 9 பேஸில் 9 இருக்குது 27 மைனஸ். இப்போ பாருங்கள், இது 1 டிவைடட் பை log ஆஃப் 27. இப்போ உங்களுக்கு என்ன மாற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போங்க பாருங்கள், மைனஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா லாகு அதே ஆன்சரே நான் எழுதிட்டேன். இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 டிவைடட் பை லாகு பேஸில் 9 வரணும், எலமெண்ட் 27 வரணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மாற்றிக்குவோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ், ஸோ இந்த இடத்துல வந்து 1 டிவைடட் பை லாக் ஆஃப், அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்? டிவைடில் போகும்போது இந்த டேர்ம் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். பேஸ் வந்து உங்களுக்கு எலமெண்ட்டாக மாறிடும். அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்? பேஸில் போயிடும். அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வந்து 27 இருக்குங்களா, அது வந்து எலமெண்ட்டாக மாறிடுச்சு. இந்த 9 வந்து பேஸுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது 3/2ங்களா நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸுங்கிறது 3/2ங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 3/2 மைனஸ் 1 டிவைடட் பை 3/2. இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3/2ங்கிறது அப்படியே நியூமரேட்டருக்கு போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடுங்களா? 3/2 மைனஸ் 2/3 விச் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 minus 4 divided by 6, 5/6 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்தது பாருங்கள், solve log x to the base 8 plus log x to the base 4 plus log x to the base 2 which is equal to 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த சம்மில் பாருங்கள் எல்லாமே எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஸில் பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சேமாக கொண்டுட்டு வாங்க. எல்லா லாக்லேயுமே பேஸை நீங்கள் சேமாக கொண்டுட்டு வரணும். பேஸு சேம் ஆக்கணும் அப்படின்னா இந்த நியூமரேட்டரில் இருக்கிற லாக் அப்படியே நீங்கள் டினாமினேட்டருக்கு மாற்றினீங்கன்னா எல்லாம் 1/1/ன்னு மாற்றும் போது பேஸு எலமெண்ட்டு இடத்த சேஞ்ச் பண்ணுங்களா? பாருங்கள், ஃபார்முலா சைடில் எழுதியிருக்கேன். log b டு த பேஸ் a அப்படின்னா 1 டிவைடட் பை log a டு த பேஸ் b அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது? எலமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுங்களா? விச் இஸ் ஈக்குவல் கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை அப்படியே நீங்கள் டினாமினேட்டர் கொண்டு போனீங்கன்னா 1 டிவைடட் பை log a டு த பேஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை log 4 to the base x plus 1 divided by log 2 the base x equal to 11 உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். விச் இஸ் அடுத்தது ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 8 2 கியூப்னு மாற்றிக்கிட்டேன், 4 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த 2 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பவர் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, பவர் ரூலு. ஸோ உங்களுக்கு பவர் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பவரில் இருக்கிற 3 முன்னாடி போயிருங்களா? ஸோ 1 டிவைடட் பை 3 இன்ட்டு log 2 பேஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த 2 முன்னாடி கொண்டு போயிடுங்க, 1 டிவைடட் பை 2 இன்ட்டு log 2 பேஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை இங்கே பவரில் 1 இருக்குது, 1 முன்னாடி கொண்டு வந்தீங்கனாலும் நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? 1 டிவைடட் பை log 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும்.
இப்போ இதில் காமனாக பாருங்கள் log 2 base x காமனாக இருக்கும். வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1/3 + 1/2 + 1/n 1 = 11 வந்துடும். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள் log. இப்போ இந்த டேர்ம் வந்து இப்போ நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, பேஸும் எலமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டினாமினேட்டர் இருக்கிற லாக் வந்து நியூமரேட்டருக்கு போச்சுனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், பேஸு எலமெண்ட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இதை நியூமரேட்டர் கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுங்க, லாகு எக்ஸ் டு த பேஸ் 2ன்னு வந்துடும். இப்போ 1/3 + 1/2 + 1 = 11. சிம்பிளை பண்ணுங்கள். எல்சிஎம் வந்து 6 எடுத்துக்கோங்க. எல்சிஎம் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, 3 × 2 வருங்களா, இங்கே 3 வரும். 2 + 3 + 6 = 11 வந்துடும். log x to the base 2 = இங்கே 11/6 = 11. நெக்ஸ்ட்டு பாருங்கள் log x to the base 2 = இந்த 11/6 அந்த சைடு போச்சுன்னா 6/11 மாறிடுச்சுங்களா. இப்போ log x to the base 2 = 11 11 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6 மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ் தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் = இந்த log 2 இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த சைடு போச்சு அப்படின்னா உங்களுக்கு 2/6 மாறிடும். log x to the base a = 6 அப்படின்னா உங்களுக்கு x = log to the base a அந்த சைடு போகும் பொழுது உங்களுக்கு a/6 அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே பேஸில் 2 இருக்கிறதுனால உங்களுக்கு 2/6 மாறிடும். சரிங்களா. ஸோ இது பை ரூல் நம்மளோட டெஃபினேஷன் படி உங்களுக்கு இது என்ன ஆகிடும், 2/6 மாறிடும். x = 2/6 24. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4th sum. சால்வ் log 2/8x to the base 4 = 2/log 8 base 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா given question எடுத்துக்கோங்க, which is equal to log 2/8x to the base 4 = 2/log 2 பேஸில் 2 இந்த 8ங்கிற எலமெண்ட்டை 2³ மாற்றிக்கோங்க. சரிங்களா. இப்போ இதை 2³ மாற்றிட்டிங்கன்னா பை பவர் ரூல், இந்த பவர் ரூல் படி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 கீழே வந்துருங்களா. இந்த சைடு நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம், இருக்கிறத அப்படியே கொண்டுட்டு வாங்க. இந்த 3 இந்த பக்கம் வந்துடும். which is equal to 2/3log 2 base 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸும் எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் அதனோட ஆன்சர் 1. இந்த ரூலில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ log 2 base 2னாலும் 1 தான், log 3 base 3னாலும் 1 தான். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த பேஸும் எலமெண்ட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 1 ஆகிடும். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, இந்த டோட்டலாக இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 1 ஆகிடும். 1 ஆகிடுச்சுன்னா log 2/8x to the base 4 = 2³ கிடைக்கும். log 2/8x to the base 4 = 8ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ 2/8x அப்படியே இருக்கட்டும். இந்த log பேஸில் 4 இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 4/8 மாறுங்களா. 2/8x = 4/8 சேஞ்ச் ஆகிடுச்சு. 4 2² எழுதலாங்களா, 2² the whole power 8ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ 2/8x = 2² அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 8 × 2 16 மல்டிப்ளை ஆகிடுங்களா, 2/16 வந்துடும். ஏன் வந்து நம்ம இங்கே இந்த 4 2² மாற்றுறோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பேஸ் 2 இருக்குது. அப்படின்னா இங்கேயும் பேஸை 2 மாற்றணும் அப்படின்னா இந்த 4 2² சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேஸ் 2 சேமாக வரும். இப்போ உங்கள் பாருங்கள் 2/8x = 2/16 அப்படின்னா நீங்கள் 8x = 16 எடுத்துக்கலாங்களா. x = 16/8னா உங்களுக்கு ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 5th sum. if a² + b² = 7ab அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. then show that log of a + b / 3 = 1/2 into log a + log b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. given a² + b² = 7ab அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், a + b the whole square = a² + b² + 2ab. இந்த ஃபார்முலாவில் a + b the whole square = a² + b²க்கு பதிலாக 7abன்னு போடுங்க ப்ளஸ் 2ab which is equal to 9abன்னு வந்துருங்களா. இப்போ a + b the whole square இந்த 9 கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா divided by 9 = abன்னு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் a + b divided by 3 the whole squareன்னு நான் மாற்றிக்கிட்டேன்.
சரிங்களா. இந்த 9 வந்து நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், 3 ஸ்கொயர்னு மாற்றலாங்களா. ஸோ டிவைடட் பை 3 த ஹோல் ஸ்கொயர்னு அப்படியே டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் மாற்றியாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், நீங்கள் ரெண்டு சைடுமே லாக் எடுங்க. லாக் எடுத்தீங்க அப்படின்னா லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 3 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏபி. இப்போ உங்களுக்கு இது பவர் ரூலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 2ங்கிறது முன்னாடி வந்துடும். 2 டைம்ஸ் ஆஃப் லாக் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிரும். விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து லாக் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லாகுங்கிறது நேச்சுரல் லாகர்தம். அதாவது நீங்கள் பேஸில் இ இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த இ போடணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா. ஜஸ்ட் லாக்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். நம்ம எப்போவுமே ரெண்டு சைடு லாக் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது போத் சைட்ஸ் லாக் எடுக்கும்போது மேக்ஸிமம் நேச்சுரல் லாகர்தம் தான் எடுப்போம். பேஸ் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பேஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம். மென்ஷன் பண்ணாத ஒரு பேஸ் அப்படின்னா அது இ மட்டும்தான் உங்களுக்கு, அது வந்து நேச்சுரல் லாகர்தம். ஓகேங்களா. இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் லாக் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு. இப்போ லாக் ஏபி அப்படின்னு சொல்லி இருக்குதுங்களா. ஸோ இப்போ இந்த லாக் ஏபிங்கிறது இது ப்ராடக்ட் ரூல். ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேங்களா, அதில் அந்த ப்ராடக்ட் ரூல் செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா லாக் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. நம்மளோட ப்ரூஃப் வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட் 16th சம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ப்ரூஃப்னு கேட்குறாங்க. லாக் ஆஃப் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ப்ளஸ் லாக் ஆஃப் பி ஸ்கொயர் டிவைடட் பை சிஏ ப்ளஸ் லாக் ஆஃப் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே லாகில் பேஸ் நான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. இது நேச்சுரல் லாகர்தம். நீங்களாக என்னென்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல இ இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனால் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. log of a square bc plus log of b square ca divided by log of c square ab. இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த ரூலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரூலு. log of a plus b equal to log ab. சரிங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ log a plus log b plus log c அப்படின்னா log of a into b into c அப்படின்னு நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், ஏ ஸ்கொயர் பை பிசி இன்ட்டு பி ஸ்கொயர். ஸோ இப்போ உங்களுக்கு லாகில் அடிஷனில் இண்டிவிஜுவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகை வந்து காமனாக வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். சரிங்களா. ஏ ஸ்கொயர் பை பிசி இன்ட்டு பி ஸ்கொயர் பை சிஏ இன்ட்டு சி ஸ்கொயர் பை ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், பி ஸ்கொயருக்கும் இந்த 2 பி கேன்சல் ஆகிடுச்சு, சி ஸ்கொயருக்கு 2c கேன்சல் ஆகிடுச்சு, ஏ ஸ்கொயருக்கு 2a கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைண்டர் 1 மட்டும்தான் இருக்கும். லாக் 1ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன இதுங்க, நான் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. லாக் 1 ஈக்குவல் டு 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரூவ் தட் log 2 plus 16 log 16 by 5 plus 12 log 25 by 24 plus 7 log 81 by 80 equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் LHS எடுத்துக்கோங்க. LHS equal to log 2 plus 16 log 16 by 5 plus 12 log 25 by 24 plus 7 log 18 by 80. சரிங்களா. which is equal to log 2 plus log of 16 by 15. இப்போ வந்து இங்கே முன்னாடி லாகுக்கு முன்னாடி இருக்குது பவருக்கு போகுங்களா, ரூல் நம்மளுக்கு இருக்குல்ல, பவர் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 16 பவருக்கு கொண்டுட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த 12 பவருக்கு கொண்டு வந்துடுங்க, 7 இங்கே பவர் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா. பவர் கொண்டு வந்து எழுதியாச்சு. ஏன் நம்ம பவர் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது லாக் ஏ ப்ளஸ் லாக் பியை தான் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், லாக் ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி எழுத முடியும். லாக் முன்னாடி ஏதாவது டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாக் ஏ இன்ட்டு பின்னு எழுத முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பவர் ரூலை யூஸ் பண்ணி அதை எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் பவர் கொண்டுட்டு போயிடும். இப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ப்ளஸ் லாக் பி லாக் ஏ லாக் பி லாக் சி லாக் டி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எழுத முடியும். இப்போ பாருங்கள், லாக் ஆஃப் 2 16 into 16 by 15 whole power 6 into 25 by 24 whole power 12 into 81 by 80 whole power 7 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், log of இப்போ 2 into நியூமரேட்டர்லாம் மேலே எழுதிக்கோங்க, டினாமினேட்டர்லாம் அப்படியே கீழே எழுதிக்கோங்க. 16 power 6 25 power 12 81 power 7 divided by 15 power 6 24 power 12 80 power whole power 7. சரிங்களா. இப்போ
லாக் ஆஃப் 2 இன்ட்டு 16 2 பவர் 4 எழுதிக்கலாம் ஹோல் பவர் 16 இன்ட்டு 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம் ஹோல் பவர் 12 இன்ட்டு 81 3 பவர் 4 எழுதிக்கலாங்களா ஹோல் பவர் 7 டிவைடட் பை 15 5 இன்ட்டு 3 ஹோல் பவர் 16 எழுதுங்க. ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் பிரிக்க முடியாது. 24 8 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நியூமரேட்டரில் பாருங்கள் 3 5 2 அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 5 3 2 வர மாதிரி பிரிக்கணும். வேறு எந்த நம்பரில் பிரிச்சிங்கனாலும் கேன்சல் ஆகாது. 5 இன்ட்டு 3 ஹோல் பவர் 16 8 இன்ட்டு 3 ஹோல் பவர் 12 இன்ட்டு 5 இன்ட்டு 16 ஹோல் பவர் 7 எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த 16 இன்ட்டு 4 எவ்வளோ வந்துடும் 2 பவர் 64 5 பவர் 24 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்ட்டு 3 பவர் 28 டிவைடட் பை இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க 5 பவர் 16 3 பவர் 16 8 பவர் 12 இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் 8 பவர் 12 8ங்கிறது நான் 2 கியூப்னு எழுதிக்கலாங்களா ஹோல் பவர் 12 அப்போனா 2 பவர் 36ன்னு எழுதிக்கலாங்களா. 3 பவர் 12 அப்படி எழுதிக்கோங்க 5 பவர் 17 16 ஹோல் பவர் 7 இருக்குது பார்த்தீங்களா. 16 2 பவர் 4ன்னு எழுதலாங்களா ஹோல் பவர் 7 2 பவர் 28ன்னு வந்துடும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது இப்போ இங்கே 2 இங்கே ஒரு 2 இங்கே பவரில் 1 இருக்கிற மாதிரி அப்போனா 2 பவர் 65 5 பவர் 24 3 பவர் 28 டிவைடட் பை பாருங்கள் 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது பவரை மட்டும் ஆட் பண்ணுங்கள் 16 + 7 23 3 பவர் இங்கே பாருங்கள் 16 23 12ன்னு இருக்குதா அப்படின்னா 28 3 பவர் 28 2 பவர் 36 28னா 64 சரிங்களா. ஆட் பண்ணிக்கோங்க. பவரை பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்களா. ஆட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுங்கள் 5 பவர் இதில் வந்து எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஒரு 5 மட்டும் ரிமைண்டர் இருக்கும் 3 3 அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. இதில் இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 2 மட்டும் இருக்கும். ஸோ 2 இன்ட்டு 5னா log 10. ஸோ இப்போ உங்களுக்கு log 10ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1ன்னு மீனிங் ஓகேங்களா. ஸோ log 10 வந்து உங்களுக்கு அது 1 கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு 8th சம்மு ப்ரூவ் log a பேஸில் a ஸ்கொயர் இன்ட்டு log b பேஸ் b ஸ்கொயர் log c டு த பேஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHS எடுத்துக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் பேஸில் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்னு இருக்குதுங்களா. ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து பேஸையும் எலிமெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும்னா டினாமினேட்டர் கொண்டுட்டு போகணும் 1 டிவைடட் பை log a ஸ்கொயர் டு த பேஸ் ஏன்னு எழுதிக்கலாங்களா. இது 1 டிவைடட் பை log b ஸ்கொயர் டு த பேஸ் பின்னு எழுதிக்கலாங்களா. இங்கே 1 டிவைடட் பை c ஸ்கொயர் டு த பேஸ் c பை சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் சரிங்களா. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பேஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ மாற்றி எழுதுனதுக்கப்புறம் which is equal to 1 divided by பவரில் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துருங்களா பவர் ரூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 2 into log a to the base a 1 divided by 2 into log b to the base b 1 divided by 2 into log c to the base c. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 1 ஆகிடும். 1 ஆகிடுச்சுன்னா 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 ஏன்னா உங்களுக்கு பேஸும் எலமெண்ட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சர் 1 ஆகிடுங்களா. ஸோ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 உங்களுக்கு என்ன ஆகிடும் ஆன்சர் 1/8 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரூவ் தட் log a plus log a square plus log a cube plus log a power n into n plus 1 divided by 2 into log a அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்துக்கோங்க. which is equal to log a plus இப்போ பவர் ரூல் யூஸ் பண்ணுங்கள் 2 இன்ட்டு log a ப்ளஸ் 3 இன்ட்டு log a ப்ளஸ் n இன்ட்டு log a. இப்போ இதில் log a மட்டும் காமனாக வெளியில் அவுட்டரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 இங்கே இருக்குங்களா 1 + 2 + 3 + up to n. இப்போ சம் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்னதுங்க n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2ங்களை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரூஃப் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ log a இன்ட்டு n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 அப்படின்னா உங்களுக்கு n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 இன்ட்டு log a அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் வந்துருச்சுங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு RHS. நெக்ஸ்ட்டு 10th சம் இஃப் log x டிவைடட் பை y மைனஸ் z ஈக்குவல் டு log y divided by z minus x which is equal to log z divided by x minus y, then prove that x into y into z equal to 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் let log x divided by y minus z equal to log y divided by z minus x equal to log z divided by x minus y equal to k அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா
log x divided by y minus z equal to kன்னு கன்சிடர் பண்ணிங்க. இது எல்லாமே ஈக்குவல் டு கேங்கும் போது உங்களுக்கு இந்த டேர்ம் மட்டும் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ log x ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய் மைனஸ் இஜெட். அப்படின்னா log xங்கிறது என்னதுங்க? கே ஒய் மைனஸ் கே இஜெட்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு log y divided by z minus x equal to k ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா log y equal to k into z minus x, kz minus kx அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் log z divided by x minus y equal to k னா log z equal to kx minus ky. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ 1 + 2 + 3 இப்போ ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு x into y into z equal to 1ன்னு வரணும். அப்படி வரும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். log x + log y + log z equal to ky minus kz plus kz minus kx. ஸோ இப்போ தனித்தனியாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. எல்ஹெச்எஸ்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. log x log y log z. ஸோ இந்த டேர்ம் இந்த 3 டேர்ம்ஸ் அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ky கேன்சல் ஆகும், kzட்டும் kz கேன்சல் ஆகும், kx கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்கும்? 0 தான் இருக்குங்களா? ஸோ இப்போ லாகு இப்போ பாருங்கள் log x + log y னா log x into yன்னு எழுதிக்கலாங்களா பை ப்ராடக்ட் ரூலு. ஸோ இப்போ log x log y log zன்னு இருந்துச்சு அப்படின்னா log x into y into zன்னு எழுதிக்கலாங்களா? ஸோ இப்போ log x y z equal to 0. இப்போ x y z equal to இந்த டேர்ம் அப்படியே உங்களுக்கு இங்கே பேஸில் a இருந்துச்சு அப்படின்னா a பவர் 0ன்னு மாறுங்களா? இங்கே நம்மளுக்கு வெறும் log தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு லாகுங்கிறது இங்கே நேச்சுரல் லாகர்தம் தான். பேஸில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த log வந்து உங்களுக்கு அந்த சைடு போகும்போது e பவர் 0வாக மாறிக்கும். எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு e பவர் 0. சரிங்களா? e பவர் 0ங்கிறது 1 தானே, எனிதிங் பவர் 0 உங்களுக்கு 1. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 1. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் 11th சம். log x to the base 2 minus 3 log x to the base 1/2 equal to 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் சால்வ் கொஷின் அப்படின்னாவே எக்ஸ் தான் நீங்கள் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் log x to the base 2 minus 3 into log இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, log x to the base 1/2 equal to 6ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ் எல்லாம் சேமாக வர மாதிரி கொண்டு வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ பேஸ் எல்லாம் சேமாக வரணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குதுங்களா? ஸோ இது டினாமினேட்டர் கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், பேஸ் வந்து சேமாக வர மாதிரி வரும். சரிங்களா? இப்போ டினாமினேட்டர் கொண்டு போங்க. இந்த லாக் வந்து டினாமினேட்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா 1 / log 2 base xன்னு மாறும், விச் இஸ் -3 அப்படியே மேலேயே இருக்கட்டும். இந்த டேர்மை மட்டும் டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1 / log 1/2 base x அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ பாருங்கள் இந்த 1/2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1/2வை 2 பவர் -1ன்னு மாற்றிக்கலாங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 1 / log of 2 base x -3. இந்த 2ஓட பவரில் -1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த -1 முன்னாடி வந்துடும் பை பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது அந்த மைனஸ் முன்னாடி வந்துருச்சு. log of 2 base x மட்டும் இருக்கும். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் பாருங்கள் இந்த டேர்ம் ரெண்டும் சேமாக இருக்குங்களா, வெளியில் கொண்டு வந்துடுங்க. 1 / log of 2 base x இன்ட்டு இது வெளியில் வந்துருச்சுன்னா இங்கே 1/1 1 ஆகிடுங்களா, மைனஸும் +3 மாறிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இது அப்படியே நியூமரேட்டருக்கு போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், log x to the base 2 into 4 equal to 6. இப்போ log x to the base 2 equal to 6/4 எவ்வளோ வருங்க உங்களுக்கு, 3/2 மாறுங்களா? இப்போ x equal to log பேஸில் 2 அந்த சைடு அப்படியே போச்சுன்னா 2 பவர் 3/2 மாறிக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். 2 பவர் 3/2 நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 பவர் 3/2 2 கியூப் ஹோல் பவர் 1/2ன்னு பிரித்து எழுதிக்கலாங்களா? 2 கியூப்னா 8 பவர் 1/2. 8 பவர் 1/2 4 × 2 ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாங்களா? இப்போ 4 பவர் 1/2னா 2ஆக மாறிடும். 2 பவர் 1/2னா √2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2√2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 12th சம். சால்வ் 1 log of x² - 6x + 65 to the base 5 - x equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் கொஷின் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த log
பேஸில் 5 மைனஸ் எக்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே பை டெஃபினேஷன் அப்படியே அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 65 ஈக்குவல் டு 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு மாறிக்குங்களா. இங்கே பேஸில் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே இந்த சைடு போய் இங்கே இருக்கிற எலமெண்ட் அப்படியே பவருக்கு மாறிடுங்களா. ஸோ இப்போ 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு மாறிக்குச்சு. இப்போ பாருங்கள் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 65 ஈக்குவல் டு இதை a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா 25 மைனஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிக்கும். ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டுட்டு போங்க. இப்போ எல்லாமே ஒன் சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 65 மைனஸ் 25 ப்ளஸ் 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுங்களா. அடுத்தது பாருங்கள் மைனஸ் 6x ப்ளஸ் 10xனா 4x. இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 0. 4x ஈக்குவல் டு மைனஸ் 40, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40/4னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.34 ஃபைண்ட் த லாகரிதம் ஆஃப் 1728 டு த பேஸ் 2√3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு லாகரிதம் ஆஃப் 1728 டு த பேஸ் 2√3. ஓகேங்களா. ஸோ கிவன் கொஷின் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 1728 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவைட் பண்ணிகிட்டே வாங்க. 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 154ஓட வந்து நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 27 வந்துடும். இந்த 27 நீங்கள் 3ஆல் தான் பண்ண முடியும். 3 × 9 உங்களுக்கு 27 வந்துடும். அப்புறம் எகைன் இந்த 9 டிவைட் பண்ணிங்கன்னா 3 × 3. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, லாக் டு த பேஸ் 2√3 இந்த இது இப்படியே இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 2√3 த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1728 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்படியே இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா பை டெஃபினிஷன் 2√3 த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1728 விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ 1728 2 பவர் 1 2 3 4 5 6 2 பவர் 6 இன்ட்டு 3 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ 2√3 த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 இன்ட்டு பாருங்கள் இந்த 3ஐ √3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. ஹோல் கியூப் இந்த 3 அப்படியே தான் இருக்குது. இந்த 3ஐ மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க √3 த ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறீங்க. இப்போ பாருங்கள் 2 பவர் 6 இன்ட்டு √3 த ஹோல் பவர் 6 மாறிடுச்சு. ஸோ பவர் ரெண்டு இந்த பவர் ரெண்டு சேமாக இருந்தால் தான் நீங்கள் பேஸை ஈக்குவல் பண்ண முடியும். அதுக்காக சரிங்களா. ஸோ இப்போ 2√3 த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2√3 த ஹோல் பவர் 6ன்னு எழுதிக்கலாம் பை திஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. சேர்த்து எழுதிக்கோங்க. இப்போ 2√3 த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2√3 த ஹோல் பவர் 6 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருச்சுங்களா. அதோட பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்களா. இப்போ எக்ஸுங்கிறது உங்களுக்கு 6ன்னு கிடச்சிருச்சு. நான் ஆல்ரெடி எக்ஸுங்கிறது என்னென்னு எடுத்திருக்கேன் லாக் 1728 டு த பேஸ் 2√3ன்னு எடுத்திருக்கீங்களா. ஸோ லாக் 1728 டு த பேஸ் 2√3 ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.36 பாருங்கள் லாக் ஆஃப் 75 divided by 16 minus 2 log 5/9 plus log 32 divided by 243 equal to log 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எல்ஹெச்எஸில் பாருங்கள் இப்போ log 75/16 மைனஸ் இந்த 2ஐ வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணி பவர் கொண்டு போவாங்க. log 5/9 the whole square plus log of 32 divided by 243. அடுத்தது பாருங்கள் log 75/16 மைனஸ் log of 25/81 ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க ப்ளஸ் log 32 divided by 243 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது பாருங்கள் நான் ஒரு ஃபார்முலா சைடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா log x ப்ளஸ் log y அப்படின்னா ப்ராடக்ட் ரூல் படி log x இன்ட்டு log yன்னு எழுதலாங்களா. log x மைனஸ் log y அப்படின்னா குவேஷன்ட் ரூல் படி log x/yன்னு எழுதிக்கலாங்களா. இப்போ பாருங்கள் அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா log x ப்ளஸ் log y மைனஸ் log z அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அடிஷனில் இருக்கிற டேர்ம் எல்லாத்தையுமே நியூமரேட்டரில் எழுதிக்கோங்க. அதாவது சப்ராக்ஷனில் இருக்கிற டேர்மை டினாமினேட்டர் கொண்டு போயிடுங்க.
log of xy divided by z எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் log of, இப்போ இந்த டேர்ம் அடிஷனில் இருக்குங்களா, இந்த டேர்ம் அடிஷனில் இருக்கா, 75/16 into 32 divided by 243 divided by this term 25 divided by 81. இந்த ஃபார்முலா படி அப்படியே எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ 75/16 into 32 divided by 243, இந்த டினாமினேட்டருக்குள்ள டேர்மை நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக மாறுங்களா, 81/25 மாற்றிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணி எழுதணும். இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு நாங்கள் சைட்லேயே கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 75, ஸோ உங்களுக்கு இதை எப்படி கேன்சல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 25ஐயும் 75ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3ன்னு வந்துருங்களா. அதுக்கு அடுத்தது இந்த 81ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடச்சிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ 16ஐயும் இந்த 32ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 மட்டும் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். ஸோ log 2 உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இதை அப்படியே எழுதிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், log 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? Next 2.37, if log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16 equal to 7/2, find the value of x அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு பேஸ் எல்லாம் சேமாக ஆக்குனீங்க மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16 equal to 7/2 which is equal to, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இப்போ இதெல்லாம் பேஸ் எல்லாம் சேம் ஆக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நியூமரேட்டில் இருக்கிற log டினாமினேட்டர் கொண்டு போனீங்கன்னா தான் பேஸ் எல்லாம் சேம் ஆகுங்களா. ஸோ அதனால் 1 divided by log of 2 to the base x plus 1 divided by log of 4 to the base x, இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிடுங்களா, plus log of 16 to the base x equal to 7/2. இந்த ஃபார்முலா அப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ 1 divided by log of 2 base x plus 1 divided by இந்த 4ஐ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. அடுத்து 16 2/4ன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், பை பவர் ரூலை யூஸ் பண்ணி இந்த பவர் 2 முன்னாடி வந்துருச்சு, 4 முன்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பில் 2 முன்னாடி கொண்டு வந்துட்டேன், 4 முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது பாருங்கள் சேமாக இருக்குங்களா, log 2 base x, log 2 base x, log 2 base x காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 + 1/2 + 1/4 equal to 7/2ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. log x to the base 2, இப்போ இது வந்து டினாமினேட்டருக்குள்ள நியூமரேட்டருக்கு போச்சுன்னா பேஸ் எலமெண்ட்டை இடத்த மாற்றிக்கும். log of x to the base 2 into, இப்போ உங்களுக்கு LCM 4ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது into 2, இதை வந்து இன்ட்டு டினாமினேட்டர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களா. அப்படிங்கும்போது 4 + 2 + 1 divided by 4ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 7/2. log x to the base 2 இன்ட்டு 4 + 2 எவ்வளோ வரும், 6 + 1 7/4 ஈக்குவல் டு 7/2ன்னு கிடைக்கும். log x to the base 2 ஈக்குவல் டு 7/2 இன்ட்டு இந்த டேர்ம் அந்த சைடு போச்சு அப்படின்னா 4/7ஆக மாறிடும். 7 7 கேன்சல், இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். இப்போ x ஈக்குவல் டு இந்த பை டெஃபினிஷன் இந்த லாக் அந்த சைடு போச்சுன்னா 2/2ஆக மாறிடுது. இப்போ x ஈக்குவல் டு உங்களுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.38, சால்வ் x பவர் log x to the base 3 ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. given x பவர் log x to the base 3 ஈக்குவல் டு 9ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெட் இந்த log x to the base 3ங்கிறது ஒய்ன்னு நீங்கள் கன்சிடர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ x ஈக்குவல் டு லாக் அந்த சைடு போச்சுன்னா 3/y மாறிக்கும். சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் எக்ஸுக்கு பதிலாக 3/yன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. எக்ஸுக்கு பதிலாக நான் 3/y ஹோல் பவர் log x to the base 3க்கு நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, ஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3/yன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறீங்க. log x to the base 3க்கு பதிலாக ஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 3/y ஹோல் பவர் y ஈக்குவல் டு 9ன்னு வந்துடும். 3/y² ஈக்குவல் டு 3², 9 3² மாற்றிக்கோங்க. இப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் y² ஈக்குவல் டு 2ன்னு வந்துடுங்களா. y ஈக்குவல் டு +or- √2 அப்படின்னு சொல்லி கிடைக்குங்களா. y ஈக்குவல் டு +or- √2 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். அடுத்தது நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 அவங்க என்ன கேட்குறாங்க, சால்வ்னு தானே கேட்குறாங்க. சால்வ்னு உங்களுக்கு என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ தேவைங்களா. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 3/y, x ஈக்குவல் டு
3 பவர் ஒய்க்கு ப்ளஸ் ரூட் 2 ஒரு வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் டு 3 பவர் மைனஸ் ரூட் 2ங்கிறது உங்களுக்கு இன்னொரு வேல்யூவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.39 கம்ப்யூட் log 5 to the base 3 log 27 to the base 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு log 5 to the base 3 log 27 to the base 25 equal to log 5 to the base 3 into log of பாருங்கள், இந்த 27 இருக்குது பார்த்தீங்களா, இதை 3 கியூப்னு எழுதிக்கலாங்களா, பேஸில் 25 இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்மை பவர் ரூல் யூஸ் பண்ணி 3யை முன்னாடி கொண்டு வாங்க. 3 log 3 to the base 25 into log 5 to the base 3 இங்கே வந்துருச்சு. இடத்த நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதில் இந்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேஸில் log base 3யும் இங்கே இருக்கிற 3யும் இது அப்படியே உங்களுக்கு ஒன்றா சேஞ்ச் ஆகிடும். இப்போ இது வந்து உங்களுக்கு 1 ஆகிடுச்சு அப்படின்னா 3 into log 5 to the base 25 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இது வந்து பை சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் பை ப்ராப்பர்ட்டி 5ல் இருந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 3 log base 5 25 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 log 5 to the base 25 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 divided by, இப்போ இந்த log வந்து டினாமினேட்டருக்கு போச்சு அப்படின்னா 1 divided by 25 to the base 5னு இன்டர்சேஞ்ச் ஆகிடுங்களா. ஏன் நம்ம டினாமினேட்டருக்கு இந்த இடத்த கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா, பேஸ் வந்து எலமெண்ட் பெருசாக இருக்குது, இந்த பேஸ் வந்து உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது, எலமெண்ட் வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஸோ இதை டினாமினேட்டர் கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகுங்களா. ஸோ இன்டர்சேஞ்ச் ஆகும்போது பாருங்கள் 3 divided by log of 25 to the base 5. இப்போ 3 divided by log of 25 5 ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பவர் ரூலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 2 முன்னாடி வந்துடுங்களா. 3 divided by 2 into log 5 to the base 5. இப்போ இந்த எலமெண்ட் உங்களுக்கு அப்படியே அந்த log 1 ஆகிடுங்களா. ஸோ 3/2 into 1 அப்படின்னா ஆன்சர் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா. அந்த ஃபார்முலா முன்னாடி பாருங்கள், நான் அதில் வந்து கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபார் எனி எக்ஸு கிரேட்டர் தேன் 0 வித் ஏ அண்ட் பி as பேசஸ் log, இதுதான் நம்மளுக்கு புக்கில் இருக்கும் இந்த ஃபார்முலா, log x to the base b equal to log x to the base a divided by log b to the base a அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், log b to the base aன்னு எடுத்துக்கலாங்களா. இதை முன்னாடி கொண்டு எழுதிக்கோங்க, இந்த இடத்துல எழுதிக்கோங்க. into log x to the base b equal to log x to the base a அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டினாமினேட்டர் இருக்கிற டேர்மை இங்கே கொண்டு போயிடுங்க. இங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு log x to the base aங்கிற மாதிரி வருதுங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த எலமெண்ட் அப்படியே log இந்த பேஸில் பியும் இங்கே முன்னாடி இருக்கிற அந்த பியும் அப்படியே உங்களுக்கு என்ன ஆகிடும், 1 ஆகிடுச்சுன்னா log x to the base a அப்படிங்கிற மாதிரி வந்துருங்களா. ஸோ இந்த ரூலை நான் யூஸ் பண்ணி தான் முன்னாடி சம்மு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சம்முக்கு அந்த இடத்த 1 ஆக்கிட்டு அப்படியே சிம்ப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது பேஸ் ஃபார்முலா தான். ஸோ நம்ம டேரெக்டாக பேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு அனதர் மெத்தடு நான் சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சம்மில் பாருங்கள் ஆல்டர் மெத்தடு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டுட்டு போய் அந்த வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1 ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். அதே வந்து நம்ம டேரெக்டாக அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே சேம் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுடலாம். பாருங்கள், log 5 to the base 3 into log 27 to the base 5 equal to log 5 to the base 3 log 3 அந்த 27 3 கியூப்னு மாற்றிக்கோங்க. பேஸில் 25 அப்படியே இருக்குது. இந்த 27 நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க 3 கியூப்னு மாற்றிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், log பேஸில் 5 log 5 to the base 3 into இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 3 log 3 to the base 25ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள். சரிங்களா. இப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு
இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 அப்படிங்க முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ எந்த டேர்மை டினாமினேட்டர் கொண்டுட்டு போகிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த டேர்மு கீழே கொண்டு போனீங்க அப்படின்னா பேஸில் 5 வந்துடும். உங்களுக்கு என்ன ஆகிடும், எலமெண்ட்டு 3ஆக மாறும். இந்த டேர்மை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா பேஸில் 3 வந்துடும், எலமெண்ட்டு 25 வரும். அந்த 25 உங்களுக்கு என்ன ஆகும், 5 ஸ்கொயர்னு மாற்றி முன்னாடி கொண்டுட்டு போகலாங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் மாற்றி கொண்டு போனீங்கனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் லென்த்தியாக ஸ்டெப்ஸ் போகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த log 5 to the base 3 அப்படிங்க வச்சாச்சு. சரிங்களா? இந்த டேர்ம் மட்டும் அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா எலமெண்ட்டும் பேஸும் இடத்த மாற்றிக்குங்களா? ஸோ log 25 to the base 3 அப்படின்னு வந்துடும், which is equal to 3 into log 5 to the base 3 divided by log 25 நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க 5 ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. இப்போ பை பவர் ரூல் இந்த 2 முன்னாடி வந்துருச்சுங்களா? இப்போ log of 5 to the base 3 divided by log of 5 to the base 3. இப்போ ரெண்டும் அப்படியே உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 3/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்கனாலும் கரெக்டு தான். அந்த மாதிரி பேஸ் ஃபார்முலாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய கான்செப்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த பேஸ் ஃபார்முலா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இப்போ log of 5 to the element log 5 to the base 25 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்களா பேஸ் ஃபார்முலா படி. ஸோ அது அப்படியே என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை 1 ஆக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டாக எக்ஸாம்பிள் 2.35. இஃப் த லாகர்தம் ஆஃப் 324 to the base a is 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் a அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிவன் அவங்க என்ன கொடுக்குறாங்க, log 324 to the base a equal to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 324 equal to இந்த log அந்த சைடு போச்சுன்னா பை டெஃபினிஷன் a power 4ஆக மாறிடும் உங்களுக்கு. இப்போ a power 4 equal to 324 டிவைட் பண்ணுங்கள், 2 ஸ்கொயர் 3 power 4ஆக வருது. சரிங்களா? ஸோ 3 power 4 2 ஸ்கொயராக உங்களுக்கு என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. அப்படி ஆகும் பொழுது a power 4 equal to 3 power 4 into 2 ஸ்கொயரை √2 the whole power 4ன்னு எடுத்துக்கலாங்களா? 2 ஸ்கொயர் equal to √2 the whole ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்ன ஆகிடும், √2 the whole power 4ஆக வந்துடும். ஸோ இப்போ 3 power 4 equal to a power 4 equal to 3 power 4 into √2 the whole power 4ன்னு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ அப்படி இருக்கும் பொழுது a power 4 equal to 3 √2 the whole power 4ன்னு அப்படியே சேர்த்து எழுதிக்கலாங்களா? ஸோ இப்போ a equal to பாருங்கள், இந்த பவர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாங்களா? a equal to 3 √2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் தென் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.11 2.12 இருக்கிற எல்லா சம்ஸுமே ஓவர். இந்த சாப்டர் 2 பேசிக் அல்ஜீப்ராவில் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.